மார்ச் 20ஆம் தேதியே வேட்புமனு தாக்கல் தொடங்கினாலும் இன்றுதான் அதிக அளவிலான வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். ராமநாதபுரம் மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு சார்பில் போட்டியிடும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வேட்புமனு தாக்கல் செய்தார். 3 கிலோமீட்டர் வரை ஊர்வலமாக நடந்து வந்த TR பாலு ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். கடலூர் தொகுதியில் அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக சார்பில் வேட்பாளர் சிவக்கொழுந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். பாமக சார்பில் தங்கர் பச்சான், நாம் தமிழர் கட்சி சார்பாக வேட்பாளர் மணிவாசகன் உள்ளிட்ட 6 வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். காங்கிரசிலிருந்து 1 மாத காலத்திற்கு முன்பு அதிமுகவில் இணைந்த வேதாரண்யத்தைச் சேர்ந்த சுர்ஜித் சங்கர் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அவரின் வேட்புமனுவை பெற்றுக்கொண்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் ஜானி டாம் வர்கீஸ் வேட்பாளர் உறுதிமொழி படிவத்தை வழங்கினார். படிவத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் மாற்று வேட்பாளரின் பெயர் இருந்ததால் அவர் அதிர்ச்சி அடைந்தார். படிவம் மாறிவிட்டது என்று அதிகாரிகள் படிவத்தை அவரிடமிருந்து வாங்கி இவருக்கு உண்டான படிவத்தை தேடினர். தேர்தல் பணியில் இருந்த அதிகாரிகள் வெளியே ஓடிச் சென்று நீண்ட நேரம் போராடி அதிமுக வேட்பாளரின் உறுதிமொழி படிவத்தை கண்டுபிடித்தனர். அதனைத் தொடர்ந்து அதிமுக வேட்பாளர் சுர்ஜித் சங்கர் உறுதிமொழியை வாசித்து கையெழுத்திட்டார். சுர்ஜித் சங்கர் என்னும் நான் மக்களவையில் நாகை தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் வேட்பாளர் கார்த்திகா தொண்டர்கள் புடைசூழ வந்தார். விதிமுறைப்படி ஆட்சியர் அலுவலகத்திற்கு 200 மீட்டர் முன்பாக அவர் தடுத்து நிறுத்தப்பட்ட நிலையில் கட்சிக்கு சின்னம் ஒதுக்காததை கண்டித்து கட்சியினர் முழக்கங்கள் எழுப்பினர். தொடர்ந்து விவசாயி சின்னம் பொருந்திய துண்டோடு வந்த வேட்பாளரை கண்ட நிர்வாகிகள் சீமான் முகம் பொறித்த துண்டை அணிவித்து அழைத்து வந்தனர். விருதுநகர் மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் ராதிகா சரத்குமார் மற்றும் அவரது கணவருடன் இணைந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக விருதுநகரில் உள்ள பராசக்தி மாரியம்மன் கோயிலில் ராதிகா சாமி தரிசனம் செய்தார். திருச்சி தொகுதியில் மதிமுக சார்பில் போட்டியிடும் முதன்மை செயலாளர் துரை வைகோ தனது வேட்புமனுவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலர் பிரதீப் குமாரிடம் தாக்கல் செய்தார். தருமபுரியில் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணிக்கு சுங்கச்சாவடியில் இருந்து வழிநெடுகிலும் தொண்டர்கள் வரவேற்பு அளித்தனர். தருமபுரி 4 ரோடு பகுதியில் உள்ள விநாயகர் கோயிலில் வேட்புமனுவை வைத்து பூஜை செய்து வழிபட்ட பின் சௌமியா வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேலூரில் திமுக வேட்பாளர் கதிரானன், அதிமுக வேட்பாளர் பசுபதி, மதுரையில் பாஜக வேட்பாளர் ராமசீனிவாசன், திருப்பூரில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுப்பராயன், பாஜகவின் முருகானந்தம் ஆகியோர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். உதகையில் பாஜக வேட்பாளர் எல் முருகன், நெல்லையில் நயினார் நாகேந்திரன், சிவகங்கையில் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம், அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸ், பெரம்பலூரில் IJK நிறுவன தலைவர் பாரிவேந்தர் உள்ளிட்டோர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர்.